கொண்டாடுவது யாரு? இலக்கிய சாரல். இந்த இலக்கிய சாரல் அமைப்பு எதை சார்ந்திருக்கிறது? ஒரு அமைப்பை சார்ந்திருக்கிறது. அந்த அமைப்புக்கு பின்னாலே பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறோம். ஆக 147 வயதான கலவனுக்கு இலக்கிய சாரல் அமைப்பு தந்தை பெரியாரை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? தந்தை பெரியார் என்பவர் யார் என்பதை இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் இலக்கிய சாரல் அமைப்பு. திராவிடர் கழகம் கொண்டாடலாம், பல்வேறு அமைப்புகள் கொண்டாடலாம், இது எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இலக்கிய சாரல் கொண்டாடுது. ஆக இலக்கிய சாரல் கொண்டாடுது பெரியார் அப்படின்னா எந்த வகையிலேயோ அந்த இலக்கிய சாரல் அமைப்பை தந்தை பெரியார் உள்ளுருவி இருக்காரு, இலக்கிய சாரல் அமைப்புக்கு தேவைப்பட்டிருக்கிறாரு, இலக்கிய சாரல் அமைப்புக்கு தேவைப்படுகிறார் என்பதோடைய அர்த்தம் தான் இது. நம்மளும் இங்க வந்திருக்கவங்க எல்லாமே மூத்த அரசியல்வாதிகள், இயக்கவாதிகள் வந்திருக்கீங்க. தந்தை பெரியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவங்களெல்லாம் படிச்சிருப்போம். நம்ம படிச்சிருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரை படிச்சிருப்போம். இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிந்தனையாளர்கள் எல்லாம் படிச்சிருப்போம். அவங்களெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க. கார்ல் மார்க்ஸுடைய படிப்புக்கு இணையாக யாரும் இல்லை. அம்பேத்கருடைய படிப்புக்கு இணையாக இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் யாரும் இல்லை. கிட்டத்தட்ட 46 டிகிரிகளை வாங்கி அவர் படிக்காத படிப்பே இல்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கல்வியல் மேதை புரட்சியாளர் அம்பேத்கர். அதே போலவே கார்ல் மார்க்ஸும் மிகப்பெரிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இருக்கட்டும், எல்லா லண்டன்ல இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெரிய நூலகம் எங்கன்னா லண்டன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லண்டன் மியூசியத்துல, அந்த லண்டன் நூலகத்துல இருக்கிற எல்லா நூலையும் படித்து கட்டறிந்தவர் கார்ல் மார்க்ஸ். இது நம்ம படிச்சது. ஆனா அவருக்கு ஒரு உந்துதலா ஒரு சக்தி இருந்தது. ஹெகலிஸ்டுகள், கற்பனாவாதிகள் இருந்தாங்க. அதன் மூலம் அவங்கள படிச்சாரு. அந்த கற்பனாவாதிகள் ஹெகலிஸ்ட படிச்சாரு, ஹெகலை படிச்சாரு. அதன் மூலமாக ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மானுடவியல் இன்புறுவதற்காக, இந்த மானுடவியல் விடுதலை பெறுவதற்காக உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்ற முழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படித்தான், கார்ல் மார்க்ஸ் அப்படித்தான். அதை ஒட்டி வருகிற அறிஞர் பருவத்தில் எல்லாமே நல்லா படிச்சவங்க தான். ஆனா பெரியார் என்ன படிச்சிருக்கிறார்? பெரியார் என்ன படிச்சிருக்கிறார்? 3வது வரைக்கும் திண்ணை பள்ளிக்கூடம் போயிருக்கார். அதுல திண்ணை பள்ளிக்கூடம் போனவரை, திண்ணை பள்ளிக்கூடத்துல மட்டுமே கல்வி கற்றவரை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர்கள் எல்லாம் போற்றாங்க. நம்முடைய முதலமைச்சர் கூட கடந்த மாதம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் போய், தந்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. அங்கே கல்வியாளர்கள் எல்லாம் கூடுறாங்க, கூடி தந்தை பெரியாருடைய புகழை பாடுறாங்க. ஆனா அப்படி என்ன செஞ்சிட்டார் பெரியார்? எதுவுமே படிக்காத பெரியார், 3வது வரை படித்த பெரியார். ஆனா அவன் தவிர ஏபிசி கூட தெரியாத பெரியார் நமக்கு என்ன பண்ணிட்டார்? அவர் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிறார்? ஆக எந்த அளவுக்கு நமக்குள்ள உள்வாங்கி இருக்கிறார்? இன்றைக்கு அவரை நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? ஆக இந்த சமுதாயத்திற்கு தந்தை பெரியார் செய்தது என்ன? இந்த சமுதாயத்தின் மூலமாக உலக மக்களை கவர்ந்தது எப்படி அப்படின்றது பெரியாரை பார்க்கணும். பெரியாருடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். பெரியார் வாழ்ந்தது போனது எல்லாமே தெரியும். ஆனா பெரியாரை பாதிச்ச விஷயங்கள் என்ன? பெரியார் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தந்தை பெரியாருக்கு ஒரு 8 வயசு. அவர் எப்படி எந்த குடும்பத்தில் பிறந்தாரு, செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாரு, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். 8 வயசு, மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். அந்த மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் வெங்கடப்பனாக்கர். அவர் இந்த புரோனோட்டு கொடுக்கறது, காசு கொடுக்கறது, போறது வர்றது, நிலத்து கேஸு அதெல்லாம் வரும் இல்லையா? அப்ப அவர் ஒரு வக்கீல் வச்சிருந்தார். அவர் பேரு விஜயராகவாச்சாரியாலு அப்படின்ற ஒரு வக்கீல். வெங்கடப்பனாக்கர் சேலத்துல விஜயராக வச்சிருக்கார். அப்ப பெரியார் வெங்கடப்பநாயக்கர் என்ன பண்றாரு? பெரியாரையும் கூட கூட்டிகிட்டே போறார். அடுத்த பையன் வாரிசு வரணுமா இல்லையா? பையங்களை கூட்டிட்டு போனோடனே கீழே போற வழியிலேயே ஊர் மக்கள் எல்லாம் நாய்க்கரவால் வணக்கம், நாய்க்கரையா வணக்கம், நாய்க்கரையா வணக்கம், நாய்க்கரையா வணக்கம் அப்படின்னு வணக்கம் போடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வணக்கம் போடுறாங்க. ஆனா அந்த விஜயராகவாச்சாரி வக்கீல் வீட்டுக்குள்ள போறார் பெரியார். போன உடனே வாசப்படியிலே நிப்பாட்டிடுறாங்க. வாசப்பள்ளியை நிப்பாட்டி வக்கீல் வர்றார். என்ன நாய்க்கர்வால், என்ன விஷயமா வந்தீர்கள்? விஷயத்த சொல்லுங்க அப்படின்ட்டார். சுவாமி, இந்த மாதிரி எனக்கு புரோனோட்டு பணம் வரல, இந்த மாதிரி ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கான், இந்த மாதிரி கேஸ் நடக்குது, அதை நீங்கள் பார்த்து
ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி பீஸை வச்சுட்டு போ அப்படின்ன உடனே பெரியாருடைய அப்பா வெங்கடப்ப நாயக்கர் பீஸை எடுத்து அன்னைக்கு 100 ரூபாய் எடுத்து பீஸை வைக்கிறார். பீஸை வச்ச உடனே அந்த ஐயர் வீட்டில் இருந்த குமாஸ்தா வந்து தண்ணியை தெளித்து அதுக்கப்புறம் காசு எடுத்துட்டு போயிட்டு வா நான் கேஸ் நன்னா பார்த்துருவேன் ஜெயிச்சுடுவேன் போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இது பெரியார் மனசுல உந்துதல். வர்ற வழியில நம்ம அப்பனை கும்பிட்டாங்க, நாய்க்கர்வால் வாழ்க நாய்க்கர்வால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆனா இவன் வீட்டுக்கு வந்தவனே நம்மள்கிட்ட கூலி வாங்குறான், நம்மள்கிட்ட சோறு திங்கிறான். இவன் நம்மள்கிட்ட வந்துக்கிட்டு நம்ம அப்பா கொடுத்த பணத்தை தண்ணி தெளிச்சு தூக்கிட்டு போறானே, என்னப்பா இதுன்னு கேட்கிறார். அப்பதான் பெரியார்ட்ட சொல்றாரு, இவங்கெல்லாம் பிராமணர்கள், உயர்ந்த ஜாதி, நமக்கெல்லாம் உயர்ந்த ஜாதி, நம்ம தானப்பா உயர்ந்த ஜாதி, நாய்க்கர் தானப்பா உயர்ந்த ஜாதி, நம்ம தானப்பா வெங்கடேச பெருமாளை கும்பிடுறோம், ராமம் போடுறோம், பிராமணர்களுக்கெல்லாம் பிராமண போஜனம் வைக்கிறோம், நம்ம வீட்டில் தினமே 100 பாப்பானுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆக நம்ம தானப்பா பெரியாளு, நம்ம பெரியாளுன்றதை விட்டுட்டு இவன் பெரியாளுன்னு சொல்றீங்களே, அப்படி பேசக்கூடாது, ஆகம விதிப்படி அவன் தான் பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இது பெரியார் மனசுல ஒரு உந்துதலை ஏற்படுத்துது. ஒரு 8 வயது சிறுவனாக இருக்கிற பெரியார் மனசுல ஒரு உந்துதலை ஏற்படுத்துறார். அப்புறம் ஒரு 4-5 வருஷம் அப்படியே போகுது. இதுக்கிடையில அவங்க வீட்டில் பிராமண போஜனம்னு தனிப்பந்தி நடந்துகிட்டே இருக்கும், தினமும் நடந்துகிட்டே இருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு தனிப்பந்தி. ஆனால் கணேசனை சொன்ன மாதிரி கோயில் திருவிழாவில் வெளியே வைப்பாங்களா இல்லையா, அது மாதிரி ஒரு பக்கம். இவங்களுக்கு நடு வீட்டுக்குள்ள பந்தி நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பெரியார் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்த உடனே அடுத்து என்ன பண்றாரு பெரியாரு, சரி இதெல்லாம் நடந்துட்டு போட்டுன்னு சொல்லி அது பெருசா எடுத்துக்கல. இப்படி நம்மளை தாழ்ந்தான்னு சொல்லிட்டு மனசுல ஒரு ஐயரவா இருந்ததை தவிர இல்லை. அடுத்து இளம்பிள்ளை ஜமீன், சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இளம்பிள்ளை, அந்த இளம்பிள்ளை ஜமீன் வீட்டில் ஒரு கல்யாணம். அதுக்கு வேங்கடப்ப நாயக்கருக்கு பத்திரிகை கொடுக்க வர்றார். பத்திரிகை கொடுக்க வந்தேன், நாயக்கர்வால் என் மகனுக்கு கல்யாணம், நீங்க குடும்பத்தோட வந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே பத்திரிகை கையில வாங்கி வச்சுக்கிட்டு வேங்கடப்ப நாயக்கர் பெரியாருடைய அப்பா சொல்றாரு, அன்னைக்குங்க எங்க வீட்டில் ஏகப்பட்ட விசேஷம் இருக்கு, சொந்த பந்தம்லாம் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு, நாங்கள் அங்கெங்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு, அதனால எங்க சின்னவரை அனுப்பி விடுறேன், 14 வயசு பையன், சின்னவரை அனுப்பி விடுறேன், அவர் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி அனுப்பி விடுங்கய்யா அப்படின்ட்டு போன உடனே கைவல்யம் சாமியார் அப்போ இருக்கார். அந்த ஏரியால ஃபேமஸான சாமியார், பெரிய நம்ம குன்றக்குடி ஆதீனம் மாதிரி தமிழுக்காக பாடுபடக்கூடிய ஒரு கைவல்யா சாமியார். அவரு அந்த கல்யாணத்துக்கு போற மாதிரி இருக்க. உடனே பெரியார்கிட்ட போய் ஒரு வேங்கடப்ப நாயக்கர், சாமி கல்யாணத்துக்கு போறீங்க, ராமசாமியும் கூப்பிட்டு போயிருங்க, அவர் நேரில் வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போயிட்டாரு, அந்த கல்யாணத்துக்கு போகலன்னா சங்கட்டம், அதனால சின்னவரை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போனோடனே அங்க கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறாங்க. போன உடனே சாப்பிட பந்தி. அப்பெல்லாம் வந்து பிராமணர்கள் தான், பார்ப்பனம் தான் சமைப்பான். பெரிய பெரிய வீடுகளில் யாரா சமைப்பானா, நமக்கே பிராமணர்களுக்கு அப்படியே தானே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து ஹோட்டல் வைக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு திண்டுக்கல்ல விவரம் தெரிஞ்சு ராஜாவணி ஐயர் கடை, வாணி விலாஸ் ஐயங்கார் கடை, இந்த மாதிரி ஐயர் கடை தானே 10-60 வருஷத்துக்கு முன்னாடி ஐயர்கள் தான் ஹோட்டல் வச்சிருப்பான், அங்கதான் போய் சாப்பிடுவான். ரயில்வே ஸ்டேஷன்ல கூட பிராமணால் உணவகம் தான் இருக்கும். இது பிராமணர்கள் சாப்பிடும் இடம். அது வந்து நம்ம என்எஸ்கேவும் ராதாவும் கிண்டல் பண்ணது என்ன, இது பிராமணர்கள் சாப்பிடும் இடம், இது அந்நியர் இதர ஆள்கள் சாப்பிடும் இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது நம்ம கண் கூட பார்த்தோம், நம்ம வயசுக்கு பார்த்தோம். அப்படி போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. கைவல்ல சாமியார் ஒரு உட்காந்து பார்க்குறாங்க. அப்போ பந்தி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பந்தி நடந்துகிட்டு இருக்கிறப்ப அப்போ பூரா தரையில் உட்கார வச்சு பந்தி பாயின்னு இருக்கும், பெருசா பந்தி பாய் விரிச்சிருவாங்க. பந்தி பாய் கீழே டைனிங் டேபிள்லாம் கிடையாது. அப்போ பந்தி பாயில விரிச்சு உட்காடுறாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பெரியாருக்கு வந்து விக்கல் வருது. விக்கல் வந்த உடனே தண்ணி கொடுங்கோ அப்படின்றார். தண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த வேலை பார்த்த ஒரு பார்ப்பன சிறுவன் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து மோந்து குடிச்சிடலாம். இவர் வாய் வச்சு குடிச்சிடுறார். பெரியார் வந்து சின்ன வயசுல வாயை வச்சு குடிச்சிடுறார். குடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெரிய மேஸ்திரி இருப்பாங்க சமையல்காரன், அவன் வந்துடுறான். வந்த உடனே அந்த தண்ணி மோந்து வச்ச உடனே சப்புன்னு அடிக்கிறான். ஏன்டா சூத்திர பயலுக்கு நீ எப்படா தண்ணி மோந்து வைக்கலாம், பிராமணன் எப்படி தண்ணி மோந்து வைக்கலாம், அவன் வாயை வச்சு குடிச்சிட்டானே, இது தீட்டாயிடுச்சு அப்படின்னு அவனை போட்டு சப்புன்னு அடிக்கிறான். சப்புன்னு அடிக்கிறவனே கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்த கைவல்ய சாமியார் எந்திரிச்சு அடிச்ச மேஸ்திரி ஐயரை போட்டு அடிக்கிறார். ஏன்னா யாரை பார்த்துடா சூத்திரன்னு சொல்ற, யாரை பார்த்து சூத்திரன்னு சொல்ற, நாயுடு வீட்டுக்குள்ள அவன் வந்திருக்கிறான், அவனை சூத்திரன்னு சொல்றியே அப்படின்னு அடிச்சுட்டு கல்யாண வீட்டுல கடப்புறம் ஆகி போயிடுச்சு.
கையை கழுவிட்டு வந்த உடனே பெரியார் கேட்கிறார் கைவல்ய சாமியார்கிட்ட, ஏன் சாமி அவன் தண்ணி வச்சான், அவன் என்னமோ சொல்லி அடிச்சான், அவனை போட்டு நீங்க ஏன் சாமி அடிச்சீங்கன்னு தெரியாது. தெரியாதா ராமசாமி, சூத்திர பையன்னு சொல்றான், நம்மளை உன்னை சூத்திர பையன்னு சொல்றான், அதனாலதான் அடிச்சு அப்படின்னு. சூத்திரன்னா என்ன சாமி அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாரு, 4 வருடங்களாக பிரிக்கப்பட்டது அந்த கதையெல்லாம் சொல்லி, அதனாலதான் சாமி இது நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா 4 வருடம் நான் அவனை வாசிப்பேன்ல, இப்ப லேட்டா சொல்றீங்களே அப்படின்னு பெரியார் கிண்டலா பேசிட்டு வந்துடுறார். இது அவருடைய இளமையான வயசு. இளமையான வயசுல இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறப்பதான் என்னடா அப்படி கொடுமை பண்றாங்க, ஆக பிராமணர்கள் உயர்ந்த ஜாதின்னு சொல்றானே, இவன் யோக்கியதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் வீட்டை விட்டு போச்சு காசிக்கு போயிடுறாரு. காசிக்கு போன வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா. காசியில போய் அங்க மடங்கள்ல போய் இவரே பூணூல்லாம் போட்டுக்கிட்டு, பூணூல்லாம் சேர்க்க மாட்டாங்க மடத்துல, பூணூல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வில்வம்பு பிடிச்சு கொடுக்க, அந்த தீர்த்தத்துக்கு வேணுங்கிற தண்ணியில் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்க நடக்கிற அட்டூழியங்களை எல்லாமே பார்க்கிறார். பார்த்தா அங்கிட்டு குரூப்பா நிர்வாணமா போயிட்டு இருக்காங்க. குரூப்பா நிர்வாணமா காசியில போயிட்டு இருக்கான். என்னங்கடானா அகோரிகள்ன்றாங்க. அம்மனமா அவன் பாட்டுக்கு ஆம்பளைங்க போறான், பெண்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கும் போறான். இன்னைக்கு போறான். மகா சிவராத்திரி அன்னைக்கெல்லாம், சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டீங்கன்னாக்கா கொல்கத்தால அங்க காசியில கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், ஆயிரக்கணக்கெல்லாம் இல்ல, லட்சம் பேர் அம்மனமா போறான். இதெல்லாம் வேடிக்கை பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஆகா அங்கெல்லாம் போய் பார்க்கிறான். பார்த்துட்டு தான் ஆகா பிராமண குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கா, பார்ப்பன குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கா, அவன் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியோட கூத்தாடியோட குழுந்துறான். கேட்டா பெரிய சாமியாருங்கிறான், தின்னு கொடுத்து போய் படுத்திருக்கிறான். ஆக இதுக்கெல்லாம் மறுப்பாதான் தந்தை பெரியார் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. வந்த நேரத்துல தான் சமுதாய வாழ்க்கைக்காக நம்ம ஈடுபடணும், சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும், இதை அம்பலப்படுத்தணும்னு வரும் பொழுதுதான் 1917 தேர்தல் 1917 நமக்கு இரட்டை ஆட்சி முறை வந்துருச்சு. மாண்டேகு செம்சுபோர்டு, மாண்டேகுன்னு ஒருத்தர், செம்சுபோர்டுன்னு ஒருத்தர். இந்த மாண்டேகு செம்சுபோர்டு 2 பேரும் லண்டன்ல இருந்து வர்றான். லண்டன்ல வந்து இந்த மக்கள் மன்னர் கீழே வாழ்ந்து பழகிட்டான், குடியாட்சி முறையிலேயே வாழ்ந்து பழகிட்டான். இவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும், ஆட்சி பண்ற அதிகார வழிமுறையிலே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஆகவே இவர்களுக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக மாண்டேகு செம்சுபோர்டு 2 பேரும் 1917 வந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிராம ராஜ்யங்களை உருவாக்குறான். பஞ்சாயத்து போர்டு, நகர்மன்றம், இன்னைக்கு இருக்கிற மாமன்றம், இதெல்லாம் அவங்க உருவாக்கி இதன் மூலமாக மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தணும், மக்களுக்கான ஆட்சி முறையை சொல்லி கொடுக்கணும். ஆக இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி வரும் பொழுதுதான் அந்த மாண்டேக செம்சுபோர்டு சீர்திருத்த குழு இங்க வரும் பொழுதுதான் அன்னைக்கு இருந்த நீதி கட்சி, அன்னைக்கு இருந்த இந்து சபா, அன்னைக்கு இருந்த அருந்ததியர் வேளாள மக்கள், அன்னைக்கு இருந்த ஆதி திராவிட மக்கள் நலக்குழு, இவங்க எல்லாமே போய் மாண்டேக செம்சுபோர்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. என்ன மனு கொடுக்குறாங்க, நீங்க ஆட்சி வெள்ளக்காரங்க ஆண்டுட்டு இருக்கீங்க சரிதான், ஆனா எல்லா பொறுப்புகளையும் ஜாதியில் உயர்ந்தவனாக இருக்கிற பிராமணர்கள் மட்டுமே இருக்கிறான், எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் அங்க வேலை இல்லை. ஆக நீங்க இந்த அரசு பொறுப்புகளை, அதிகார பொறுப்புகளை கொடுக்கணும்னு முன்வர்றது நாங்க சந்தோஷப்படுறோம். ஆனா எங்களையும் கணக்குல சேர்த்துங்க. இஸ்லாமிய மக்கள், தமிழ்நாடு முஸ்லிம் லீக் மட்டுமல்ல, இந்திய முஸ்லிம் லீக், கத்தோலிக்க திருச்சபை, இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு சமத்துவம் வேணும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வரும்பொழுதுதான் சரி நான் லண்டன்ல போய் முடிவு பண்ணிட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு மாண்டேகும் செம்சுபோர்டும் லண்டன் போயிட்டாங்க. லண்டன் போன உடனே டிஎம் நாயர் தனியா இங்கிருந்து புறப்படுறாரு. எனக்கு வந்து நாங்க இங்க சொல்லிட்டோம், ஆனா எங்க திராவிட மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், சாதியின் பேரால, மதத்தின் பேரால நாங்க பின்தள்ளி ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அதிகாரம் கூடுதலாக வேணும்னு சொல்லி கேட்கணுன்றதுக்காக லண்டன் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிற நிலையில அனுமதி மறுத்துறாங்க. அனுமதி மறுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எனக்கு இருக்கிற நோய், கடுமையான நோய் இருக்கு, நான் நோய்க்காக வைத்தியம் பார்க்க போறேன், அந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்க போறதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு உடனே இங்க என்ன சொல்றாங்க, நீங்க போய் மாண்டேக செம்சுபோர்டு அந்த குழுவை பார்க்க கூடாது, உங்களுடைய கோரிக்கை என்னவோ லண்டன்ல போய் பேசக்கூடாது,
அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்குறாங்க. இவர் போயிடுறாரு. போய் அங்க ஒரு 10 நாளா இருந்துட்டு இறந்து போயிடுறாரு. அது ஒரு பெரிய வரலாறு. ஆக 1917 இங்கே அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற போது ஈரோடு நகர்மன்றத்திற்கு தலைவராக பெரியார் போட்டியிடுகிறார். 1917 ஈரோடு நகர்மன்றத்திற்கு தலைவராக போட்டியிடுகிறார். ஆக தலைவராக போட்டியிடுகிற போது அவர் எதிர்த்து நிற்கிறது காங்கிரஸ் கட்சி. அதே ஒரு விஜயராகவாச்சாரி, அது அவங்களும் விஜயராகவாச்சாரி பேரு, அவன் எதிர்த்து நிற்கிறான். தந்தை பெரியார் நிற்கிறாரு. ஆனா இப்ப மாதிரி மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. இப்ப எப்படி கவுன்சிலர் எல்லாம் ஓட்டு போட்டு மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? முதல் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு மேயரை தேர்ந்தெடுப்போம், நகர்மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்போம். இப்ப கவுன்சிலரை தேர்ந்தெடுப்போம். அப்படி கவுன்சிலர்கள் 9 பேர் ஈரோடு நகர்மன்றத்துக்கு. அந்த 9 பேர்ல காங்கிரஸ் கட்சிக்காரன் 5 பேர் இருக்கிறான், சுயேட்சையா 4 பேர். அதுல தந்தை பெரியாரும் ஒருத்தர். எப்படி ஜெயிக்க முடியும்? அதுல ஒரு ஆள் மாற்றி ஓட்டு போட்டுறான். பெரியார் தலைவராயிட்டார். பெரியார் தலைவராயிட்டார். ஏன்னா பெரியாருடைய சேவை ஈரோட்டில் அந்த அளவுக்கு, பெரியாருடைய சேவை ஈரோட்டில் சேவையானவனே 1917 தலைவராகிறார். தலைவரான உடனே என்ன செய்யறாரு? தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து முறையிடுறாங்க. ஐயா அப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அப்போ கிணறு தானே, போரிங் இல்லை, பைப் லைன் இல்லை, கூட்டு குடிநீர்ல இல்ல கிணறு தானே. இப்ப எப்படி அண்ணன் சொன்ன மாதிரி சித்தியங்கோட்டையில நடந்ததோ அதே மாதிரி எனக்கு ஈரோட்லயும் நடந்தது. ஈரோட்டில் நடந்துக்கும் பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களே அந்த தெரு வழியா போக விடுறதில்லை, தண்ணி எடுக்க விடுறதில்லை. தண்ணி வேணும்னா சாயங்காலத்துல போகணும். இப்ப கணேசன் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற குடியான பசங்கன்னு சொல்லக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா தண்ணி கொடுக்கும். இதுதான் இருந்தது. ஐயா இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு, இதுக்கு என்னையா வழியுங்கும் போது கவலைப்படாதீங்க, நீங்க குடியிருக்கிற இடத்துக்கே நான் தண்ணி கொண்டு போயின்னு சொல்லி ஓவர் டேங்க் கட்டினார். இந்தியாவிலேயே முதலாக மேல்நிலை நீர்த்தேக்கம் தட்டி இன்னைக்கு அது 100 வருஷம் கிடந்து நிக்குது. ஈரோட்டில் போய் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கும் பெரிய தொட்டி, செக்க செவேர்னு பெரிய தொட்டி. அந்த தொட்டி அதுல போர்வெல்ல தண்ணி போட்டு தண்ணி ஏற்றி அதை தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற இருப்புக்கு கொண்டு போறார். கொண்டு போன உடனே இடையில இருக்கிற இடைநிலை சாதிகள் எல்லாம் பெரியார்கிட்ட முறையிடுறான். ஐயா இது என்ன பெரிய கொடுமையா இருக்கு, அவங்க தீண்டத்தகாதவங்க, அவங்களுக்கு நீங்க தண்ணி கொண்டு போய் குழாய்களை கொடுக்குறீங்க, நாங்க ஒன்றும் சொல்லல. ஆனா அந்த குடிநீர் குழாய்கள் எல்லாம் எங்க தெரு வழியா போகுதியா? என்ன சொல்றான்? அந்த குடிநீர் குழாயெல்லாம் எங்க தெரு வழியா போகுதியா? இது நியாயமாயா அப்படின்னு கேட்ட உடனே ஐயா சொன்னாரு, குடிநீர் போகுதுல, நீ எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்னாரு. இல்ல அந்த தண்ணி வேணாம் அப்படின்னாரு. ஆக அந்த தண்ணி உனக்கு வேணான்னு சொன்னா நான் வறண்டு செத்துப்போ, உனக்கு நான் தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் பெரியார். இது 1917 பெரியார் நடந்தது. இப்படியான போராட்டங்கள் தொடர்ந்து போராடும் பொழுதுதான் 17 அங்க ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருக்கும்போது ராஜாஜியோட நட்பு கிடைக்குது. அந்த ராஜாஜி, ராமசாமி நல்ல காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய குடும்பத்து பையனாவும் இருக்கீங்க, ஈரோட்டில் உங்க பேர் புகழுமா இருக்கு, ஆனால் நீங்க காங்கிரஸ்ல சேர்ந்துக்கிட்டா விடுதலை போராட்டத்துக்கு போயிடலாம், விடுதலை சேரலாம், நீங்க வாங்க சேருங்கன்னு சொல்லி காந்தி 1920 காந்தியை கொண்டே அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக தந்தை பெரியாரை காங்கிரஸ் பேரியக்கத்தில் ராஜாஜி இணைத்துக் கொண்டார். இது வரலாறு. ராஜாஜி இணைத்துக் கொண்டார். அப்ப இருந்த உடனே இணைஞ்ச உடனே அவர் கல்லுக்கடை மறியல் போராட்டம், அதில் நாகம்மை துணி ஊத்தது எல்லா கதையெல்லாம் வரிசையா வந்துக்கிட்டே நம்ம எல்லாமே தெரிஞ்சதுதான். தன்னுடைய சொந்த சகோதரியை கூட அம்மாவை கூட கதர் சேலை கட்ட விட்டு வீதியா போய் கதர் துணி ஊத்து, ஏன்னா ஒரு இயக்கத்துக்கு வந்துட்டோம், சரியோ தப்போ அந்த இயக்கம் என்ன சொல்றதோ நம்ம கேட்கணும். அந்த இயக்கம் நமக்கு சரியோ தப்போ, ஆனா அந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிறோம். ஆக நம்ம நடக்கணும்ன்றத காந்தியார் சொன்னதையெல்லாம் செய்தார். அப்பதான் கல்லுக்கடை மறியல் நடத்தி அந்த மரங்களெல்லாம் வெட்டி அது கல்லுக்கடை மறியல் மிக தீவிரமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. என்னங்க அது அப்படின்னா அவர் தான் சொல்றாரு, நீங்க போய் தமிழ்நாட்டுல ஈரோட்டுல நான் 2 பேர் இருக்காங்க பெண்கள், நாகம்மையும் கண்ணம்மையும் இருக்காங்க, அவங்கள போய் கேளுங்கன்னு சொன்னது. நம்ம பயன்படக்கூடிய மரங்களை வெட்டினோம். ஆனா இதே கல்லுக்கடை மறியல் போராட்டத்தப்ப வடநாட்டிலேயே நடந்தது. வடநாட்டுல என்ன மரங்களை வெட்டினான்னா ஈச்ச மரங்களை வெட்டினான். ஈச்சங்கல் அங்க போறான், நமக்கு தென்னங்கல், அவனுக்கு போற ஈச்சங்கல். ஆனால் பயன்படுத்த முடியாத ஈச்ச மரத்தை வெட்டி போராட்டத்தை அங்க தீவிரப்படுத்தினா, ஆனா பயன்படக்கூடிய தென்னை மரங்களை வெட்டி போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறார் நம் தலைவர் பெரியார். எங்க வரலாறு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பொழுதுதான்
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அன்னைக்கு இந்தியா 3 மாகாணமா பிரிக்கப்பட்டிருந்தது. மத்திய மாகாணமா மும்பை, வெள்ளைக்காரன் காலத்துல மத்திய மாகாணமா மும்பை, கிழக்கு மாகாணமாக கொல்கத்தா, தென் மாகாணமாக சென்னை. இது 3 தான். அது இல்லாம சமஸ்தானங்கள் 532 அது பாட்டுக்கு இருந்துச்சு. திருவாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம் அதெல்லாம் இருந்தது. ஆனா வெள்ளைக்காரன் ஆட்சியின் கீழே இந்தியாவை 3 வகையா பிரிச்சு வச்சிருந்தான். அங்க கொல்கத்தா, மும்பை, சென்னை. அந்த சென்னை தமிழ்நாடு பேர் எல்லாமே வச்சுக்கிட்டான். ஆக தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராகிற வாய்ப்பு தந்தை பெரியாருக்கு வந்தது. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தூரம் இருக்கிறான்னு சொல்லி காந்தி எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். என்னையா மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்துல மக்களோடு மக்களா இறங்கி மிகப்பெரிய போராட்டத்துக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காரு. தன் பேச்சால் இருக்கிறாரு. ஆக மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்துல தியாகியா இருக்கிறாரு. இவரை நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக்கலாம்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் பேரே. 1925 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் பேரு. அதான் சத்தியமூர்த்தி பவனுக்கு பேரு. சத்தியமூர்த்தி பவன் இருக்கே, இன்னைக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு தான் போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு 25 தலைவர் பெரியார். 25 தந்தை பெரியார் தலைவராக இருக்கிறார். இதற்கு இடையில வைக்கம் போராட்டம். காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வைக்கம் போராட்டம். அந்த வைக்கத்துல என்ன போராட்டம்னா, வைக்கம் பண்ணாங்க கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி வைக்கத்தினுடைய 100ஆண்டு விழா. வைக்கம் போராட்ட 100ஆண்டு விழா. நம்முடைய பினராயி விஜய் வந்திருந்தாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் போயிருந்தோம். மிகப்பெரிய ஊர். அது சுத்தின்னு கடல் சூழ்ந்த ஊர் மாதிரி பெரிய ஊர். ஆனா பெரிய ஊர், கடல் சூழ்ந்த ஊர். அதுக்குள்ள ஒரு வைக்கத்தப்பன் சிவன் கோயில். அது வைக்கத்தப்பன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் எங்களுக்கு மண்டபம் பிடிச்சிருந்தாங்க. நாங்கள் அங்கதான் போய் தங்கியிருந்தோம். மிகப்பெரிய கோயில். அந்த கோயிலை சுத்தி தான் ஊரு. அந்த கோயில் நடுவுல கோயிலை சுத்தி தான் ஊரு. அந்த கோயில் இருக்கிற வீதியில தான் கோர்ட் இருக்கு, தாலுகா ஆபீஸ் இருக்கு, அன்னைக்கு இருக்கிற கிராம நிர்வாக ஆபீஸ், எல்லா அலுவலகங்களும் அந்த சாலையில தான். ஆனால் அந்த சாலையில சாணார், அங்க இருக்க சாணார், இன்னும் பிற சாதிகள் 18 சாதிகள் அந்த தெருவுலயே நடக்க முடியாது. அந்த தெருவுக்குள்ளேயே போக முடியாது. ஏன்னா அவனுக்கு எந்த உரிமையும் இல்லையே. புலையர்கள், சாணார்கள், இன்னும் ஏகப்பட்ட ஜாதிகள் சொல்றாங்க, ஈழவர்கள், இவங்க எல்லாமே அந்த உள்ள போக முடியாது. உள்ள போக முடியாதுன்னா இவங்களுக்கு எது தேவையில்லை, உள்ள போக முடியாது. ஆக போக முடியாத நேரத்துல இருந்தா ஈழவ சமுதாயத்தில இருந்து மாதவன் அப்படின்ற ஒரு படிச்சு வக்கீலாகிறார். ரொம்ப சிரமப்பட்டு அந்த சமஸ்தானத்துல அவங்க அப்பா வேலை செஞ்சு கூலி வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டு வக்கீல் ஆகிறார். யார்? அவருக்கு பேரு மாதவன். வக்கீல் ஆன உடனே நம்ம தான் வக்கீல் ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறார். கோர்ட்டுக்கு போன உடனே அங்க இருந்த பார்ப்பன வழக்கறிஞர்கள் எல்லாமே, நீ வரக்கூடாது, நீ ஒரு ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவன், சாணார் சமுதாயத்தை சேர்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், இந்த வீதியில இப்படி வரலாம், இந்த நீதிமன்றத்துக்குள்ள இப்படி வரலான்னு சொல்லி அந்த மாதவனை அடிச்சு விரட்டுறாங்க. அவர் ஓடி வந்துடுறார். ஓடி வந்தோடனதான் அங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு அறிவு வருது. என்னடா, காங்கிரஸ் சுதந்திரத்திற்காக போராடுது, இந்தியா விடுதலைக்காக போராடுது, இப்படிப்பட்ட காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி மாதவ நாயரை அடிச்சு விரட்டுறாங்களே, இது நியாயமான்னு சொல்லிதான் ஜார்ஜ் ஜோசப்ங்கிற அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், கேசவ மேனன்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அந்த வீதியிலே நடக்கக்கூடாதுன்னு மகாராஜா உத்தரவு போட்டிருக்கிறாரு. யார் அடிப்படையில? அங்க இருக்கிற பார்ப்பன சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனருடைய உத்தரவின்படி இந்த வீதியில, அந்த வீதியில வைக்கத்தப்பன் கோயில் நடக்கிற அந்த வீதியில யார் நடந்தாலும் வர்ணாசிரமோ விதியாகமோ கெட்டு போயிடும், யார் நடக்கக்கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. இது பெரிய கொடுமை. இது சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இந்த விடுதலைக்காக நம்ம போராடணுமே சொல்லி போராடுறாங்க, போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ண உடனே அவங்களை எல்லாம் பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. சமஸ்தானத்துல இருந்து, திருவாங்கூர் சமஸ்தானத்துல அந்த ஜார்ஜ் ஜோசப்ல இருந்து, கேசவ மேனன்ல இருந்து யார் யார் எந்தெந்த காங்கிரஸ்காரங்க போராடினாங்களோ அவங்க சுதந்திர போராட்டத்துல வெள்ளக்காரன் பிடிச்சு போட்டதை விட இந்த போராட்டத்துல பிடிச்சு போட்டவங்களுக்கு கொடுமைகள் அதிகமா நடக்குது. சிறை கொடுமைகள் பண்றான், சமஸ்தானத்துல பண்றான். அதை பாப்பா எடுத்து கொடுக்குறான், நீ விடக்கூடாதுன்னு சொல்லி. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் தந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்த தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஐயா ராமசாமி ஐயா, நீங்க ஏற்கனவே சமூக நலத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க,
இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே வைக்கத்துல போன்ற போராட்டத்துல எங்களை எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டாங்க. உள்ள போட்டது மட்டும் இல்ல, இனிமேல் இந்த போராட்டம் நடத்த மாட்டோம், இது மாதிரியான போராட்டத்தை நாங்க நடத்த மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் வெளியே விடுவேன்னு சொல்றாங்க. நாங்க மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டோம்னா இந்த மக்களுக்கு விடியலை தேடி தருவது யாரு, இந்த மக்களுக்கு விடுதலையை பெற்று தருவது யாருங்கிற கவலை எங்களுக்கு இருக்கு. ஐயா நீங்க முன்னெடுத்து நடத்துங்க ஐயா இந்த போராட்டத்தை, நீங்க வந்தாதான் வெற்றி வரும்னு சொல்லி ஐயாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. உடனே ஐயா பண்ணைப்புறத்துல இருக்கிறார், நம்ம தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்துல இருக்கிறாரு. அந்த பண்ணைப்புறத்துக்கு அந்த தந்தி போகுது. அதை பார்த்துட்டு அடுத்த நாளே நாகம்மை மணியம்மைக்கு கடிதம் எழுதி வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி கேரளாவுக்கு போறேன், கேரளால போய் இந்த மாதிரி வைக்கின்ற ஊர்ல போராட்டம் பண்ண போறேன், போய் போராட்டத்தில் எப்படி நடக்க போகுது தெரியல, ஜெயிலில் அடிச்சு போடுவாங்க, அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, நானே ஜெயிலுக்கு போனாலும் கண்ணம்மை நாகம்மை நீங்க 2 பேர் வந்துடணும், நீங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற கடிதத்திலையும் பெரியாருக்கு எழுதி வச்சு வீட்டுக்கு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போன உடனே அங்க வைக்கம் போய் இறங்குறாரு, வைக்கத்துல போய் இறங்குறாரு. இறங்குற உடனே அங்க மகாராஜா பூரண கும்ப மரியாதை கொடுக்கிறார். பெரியாருக்கு பூரண கும்ப மரியாதை. பேண்டு செட்டு கேண்டு செட்டுலாம் கூப்பிட்டு ராமசாமி ஜி வாழ்க, ராமசாமி ஜி வாழ்கன்றாங்க. பெரியாருக்கு ஆச்சரியம், நம்ம என்னடா போராட்டம் பண்ண வந்திருக்கிறோம், போராட்டம் பண்ண வந்திருக்கிற இடத்துல ராமசாமி ஜி வாழ்கன்றான். அது அரசு அதிகாரிகள் பூரா நிக்கிறான், அரசு சபை பூரா நிக்கிறான், என்னன்னே புரியல பெரியாருக்கு. அப்பதான் சொல்றான், உங்களுக்கு மன்னர் நீங்க வருவதா கேள்விப்பட்டோம், கேள்விப்பட்டுட்டு மன்னர் வந்து உங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அதிகாரிகள் எல்லாம். அப்ப பெரியார் சொல்றாரு, நான் அரசு விருந்தினராக இங்க வரல, அரசு விருந்தினராக வரல, நான் வந்து போராட வந்திருக்கிறேன், ஒரு போராளியா வந்திருக்கிறேன், ஆகவே இந்த வரவேற்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆக மன்னர் வந்து ராஜகம்பள மரியாதையோட அந்த அரசு அதிகாரிகளோட பெரியாருக்கு வைக்கத்துல வரவேற்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? என்ன அவசியம்னு கேட்டா, பெரியாருடைய குடும்பமும் வேங்கடப்ப நாயக்கருடைய குடும்பமும் அந்த சமஸ்தானத்துடைய மகாராஜாவுடைய குடும்பமும் நட்பானவர்கள், தோழமையானவர்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க பாலக்காடு திருவனந்தபுரம், அங்கிருந்து ஆங்கிலேயுடைய ஆட்சியில ஒரு அரச சபைக்கு அந்த நம்முடைய சட்டமன்றத்துக்கு வரணும்னு சொன்னா சென்னைக்கு தான் வரணும். என்ன சென்னை மாகாணம் தான், விட்ட மும்பைக்கு போகணும், விட்ட கல்கத்தா போகணும். ஆனா நமக்கு தென்னாட்டுக்கு மூலம் 4-5 மாநிலங்களுக்கு தலைமையிடம் சென்னை தான். ஆக சென்னைக்கு வரணும். சென்னைக்கு எதுல வரணும்? ரயில்ல வரணும். அப்ப எங்க இருந்து வரணும்? திருவனந்தபுரத்துல இருந்து வரணும். திருவனந்தபுரத்துல இருந்து அப்படியே கோழிக்கோடு பாலக்காடு வழியே வந்து ஈரோடு வந்து சேலம் வந்து அப்படியே சென்னை போகணும். அந்த ரயில்ல பழைய ரயில் தெரியும் இல்லையா? பழைய ரயில் தெரியும் இல்லையா? எனக்கு விவரம் தெரிய 10-40 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். கறி அள்ளி அள்ளி போடுவாங்க. அங்கங்க ரயில் இப்படி டீசல் பிடிக்கிறாங்க, தண்ணி ஊத்துறாங்களோ, ரயில நிலக்கறி அள்ளி அள்ளி போடுவாங்க. போட்டுட்டா கச்சு 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 கச்சுன்னு சத்தம் வந்து கச்சு கச்சுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப திண்டுக்கல் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அங்க ரயில திருப்புடுவாங்க. ரயில திருப்புறதுன்னா இப்ப போய் பேக் போய் ரிவர்ஸ் போய் எல்லாம் கிடையாது. ஒரு பெரிய தொட்டி இருக்கும், அந்த தொட்டியில கொண்டாந்து இன்ஜினை நிப்பாட்டிடுவாங்க. இன்ஜினை நிப்பாட்டின உடனே 2 கேங்மேன் வருவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பு சர்ன்னு ஒரு சுத்துவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த தொட்டி இருந்தது, அந்த தொட்டி அது சுத்திடுவாங்க. அது திருப்பி ரயில் உடனே எடுத்து மாட்டி போயிடுவாங்க. அப்ப போற இடங்கள்லாம் கரியவும் தண்ணியவும் நிரப்பிட்டு போகும் அந்த ரயில். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை. அப்படி வரும் பொழுது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மன்னர் வர ரயில் நின்றுச்சுன்னா தண்ணி கரியெல்லாம் நெப்புவாங்க இல்லையா, அதுக்கு காலதாமதம் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஈரோடு வேங்கடப்ப நாயக்கருடைய மாளிகையில போய் தங்குவாரு, அவங்க வீட்டுல போய் தங்குவாரு, அவங்க வீட்டுல சாப்பிடுவாரு. ஆக தோழமையா இருந்தாங்க அப்படின்ற செய்தி. அப்படி இருக்கிற பொழுதுதான் ஆக நம்ம வீட்டு பிள்ளை வரதேன்னு வரவேற்பு கொடுக்குறாங்க அங்க. அப்புறம் போராட்டம் நடக்குது, போராட்டம் கடுமையான போராட்டம். அப்பதான் பெரியார் கேட்கிறாரு, ஏயா இந்த வீதியில நாய் போகுது, தெருவுல பண்ணி போகுது, கழுத போகுது, கண்ட விலங்குகள் எல்லாம் போகுது, அப்படிப்பட்ட இந்த தெருவுல மனிதனாக பிறந்தவர்கள் போகக்கூடாதா? மனித ஜாதி நடக்க கூடாதா? இது என்ன பெரிய அக்கிரமம், இது என்ன பெரிய கொடுமை
ஆகவே இவர்களுக்கான விடுதலையை அரசே நீ இந்த தெருவை திறந்து விடு, இவங்களுக்கான விடுதலையை கொடுன்னு சொல்லி அங்க போராட்டம் பண்றாங்க. போராட்டம் நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. பெருகிட்டே போனோடனே பந்தல்லாம் பத்தல, மிகப்பெரிய பந்தல்லாம் போடுறாங்க. சீக்கியர்கள் அங்கிருந்து வர்றாங்க. பஞ்சாப்ல இருந்து சீக்கியர்கள் வர்றாங்க. அவங்க 25 பேரை கொண்ட குழு அன்னைக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1924 பஞ்சாப்ல வசூல் பண்ணி கொண்டாந்து 2000 ரூபாய் காசை கொடுத்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு காந்தி எழுதியிருக்கிறார். அங்க நடக்கிறது இந்து மக்களுடைய பிரச்சனை, அங்க நடக்கிறது இந்துக்களுக்குள்ள பிரச்சனை. சீக்கியர்களுக்கு என்ன வேலை, திரும்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த காங்கிரஸ் கமிட்டி, சீக்கிய காங்கிரஸ் கமிட்டி போயிடுச்சு. சார்ஜ் ஜோசப்லாம் விலகிட்டாங்க. நீங்க கிறிஸ்தவர்கள், அது இந்து மதத்துக்குள்ள நடக்கிறது, ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் ஜோசப் இது மானிட உரிமைக்கான போராட்டம். இனி எனக்கு காங்கிரஸே வேற இல்லை, எனக்கு காங்கிரஸே வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறார். அது ஒரு பக்கம். இப்படி நடக்கிற போராட்டத்துல தான் அங்க பெரிய உந்துதல் ஏற்பட்டு பெரியாரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. பெரியாரை கொண்டு போய் சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் தான் அங்க போராட்டம். இங்க மறுபடியும் அங்க இருந்து பெரியார் ஏற்கனவே கடிதம் எழுதிட்டாரு, மணியமைக்கும் நாகமைக்கும், உடனே கண்ணமைக்கும் நான் எழுதிட்டாரு. இவங்க இங்க இருந்து போராட போறாங்க. போராட்டத்துக்கு போனதப்போ அப்ப நவசக்தின்ற இதழ் இருக்கு இல்லையா, அப்ப திருவிக்க நடத்திட்டு இருந்த பத்திரிகை, அந்த பத்திரிகையில நாகமையார் சொல்றாங்க, இது போன்ற போராட்டங்களுக்காக, மக்களின் விடுதலை போராட்டத்திற்காக என் கணவருக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். இது போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு என் கணவன் மீண்டும் மீண்டும் சிறை செல்வதற்காகவும் நீண்ட ஆயுளை தருமாறு கடவுளையும் காந்தியையும் வேண்டுகிறேன் அப்படின்ற கடிதம் எழுதியிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. என் புருஷன் ஜெயிலுக்கு போகட்டும், அதனால என் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதின வரலாறு எல்லாம் நமக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி அடைஞ்ச உடனே அப்புறம் காந்தியை கூப்பிடுறாங்க. இந்த விடுதலையை நம்ம பெரியார் கையில கொடுத்துட்டோம்னா நம்ம பெரிய அவமானமா போயிடும். காந்தியை கூப்பிடுறாங்க. காந்தியை கூப்பிட்டு வாங்க, ராஜாஜியுடைய மூலம் கூப்பிட்டு போறாங்க. அது முடியாதுன்னு சொன்ன உடனே காந்தி நேரா போய் பெரியாரை பார்க்கிறாரு. பெரியாரை பார்த்துட்டு நம்ம கண்டிஷன் போடுறாங்க. மகாராணியர் அவர் தான் சிறையில் இருக்கும்போது ராஜா செத்து போயிட்டாரு. கண்டிஷன் போடுறாங்க. பெரியார் இன்னைக்கு இந்த மக்களை வீதிக்குள்ள விட சொல்லுவாரு, நாளைக்கு கோயிலுக்குள்ள விட சொல்லுவாரு. இன்னைக்கு நாங்க வீதிக்குள்ள விடுறதை பத்தி ஆட்சேபனை இல்லை, நாளைக்கு கோயிலுக்குள்ள விட சொல்லுவாரு. இதுக்கு ஒரு உத்தரவாதம் நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு காந்தி கிட்ட சொன்ன உடனே காந்தி பெரியார்ட்ட கேட்கிறார், என்ன சாமி இந்த மாதிரி கேட்கிறாங்க அப்படின்னு. வீதிக்குள்ள விட சொல்லுங்க பார்ப்போம், அதுக்கடுத்து கோயிலுக்குள்ள போறாங்களா போறதான்றத அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த விடுதலை போராட்டம் அதோட வெற்றி பெற்று வந்துருது. இத 90 வயசா இருக்கிற போது சென்னை வானொலியில ஒரு பேட்டி கேட்கிறாங்க பெரியார்ட்ட. ஐயா, நீங்க வைக்கத்துல போய் போராடினீங்க, பெரியார் 90 வயசு பெரியாருக்கு, பெரியாருடைய பிறந்த நாள் இது மாதிரி. அப்ப சென்னை வானொலியில ஒரு பேட்டி கேட்கிறாங்க, ஐயா வைக்கத்துல போய் போராடினீங்களே, அந்த போராட்ட நினைவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும்ல, அதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களாயா அப்படின்னு. உடனே 90 வயசுல பெரியாருக்கு அந்த வானொலி பேச்சு இன்னைக்கு இருக்கு. அந்த வானொலியில சொல்றாரு, நான் போனேன், போராடினேன், வீதியில நுழையணும்னு சொன்னாங்க, நுழைய விட்டாச்சு. அப்புறம் பார்த்தாங்க, ஜனங்கள்லாம் அங்கே பார்த்தாங்க, வீதிக்குள்ளேயே வந்துட்டோமேன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கு, தெப்ப குளம் இருக்கு. அந்த தெப்ப குளத்துக்குள்ள இறங்கி தண்ணி குடிக்க கூடாது, அந்த தெப்ப குளத்துக்குள்ள போகக்கூடாது, யாரும் இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்ற விதியெல்லாம் இருந்துச்சு. நான் கதவை அங்கே தெருவுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன்னா 2-3 நாள்லயே தெப்ப குளத்து காம்பவுண்டெல்லாம் உடைச்சு அந்த மக்கள் போய் குடிச்சாங்க, குளிச்சாங்க, சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. பெரியார் பேட்டி 90 வயசுல சொல்றாரு, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ள இருக்கும் பொழுது மானிட விடுதலைக்காக, மண் விடுதலைக்காக அல்ல, மானிட விடுதலைக்காக போராடின பெரியார் தான் 1925 காஞ்சிபுரம் மாநாடு. அந்த காஞ்சிபுரம் மாநாட்டுல பெரியார் தான் தலைவர். ஆனா அந்த தலைவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. என்ன தீர்மானம்? வெள்ளைக்காரனுடைய ஆட்சியா இருந்தாலும் இரட்டை ஆட்சி முறை நமக்கு வந்துருச்சு. அந்த இரட்டை ஆட்சி முறையில நம்மளுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. வந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்களே நிறைஞ்சிருக்காங்க. நம்முடைய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் இன்னும் சமநிலைக்கு வரல.
வாண்டேக செம்சுபோர்ட் சீர்திருத்தத்தில் மனு கொடுத்தாங்களே, அந்த கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்ற முடியல. ஆகவே இவருக்கான இடஒதுக்கீடை காங்கிரஸ் கொடுக்கும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் தீர்மானத்தில் கொண்டு வர்றார். இத வாவேசு ஐயர், இவர் சத்தியமூர்த்தி ஐயர் முன்னாடி நின்று இருக்கிறவனெல்லாம் அப்ப நம்ம ஆளுகளும் கூட சேர்ந்துதான் எல்லாம் சேர்ந்து பெரியார் என்ன இப்படி கொண்டாடுறாரு, இது நம்ம சுதந்திரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, காந்தியுடைய கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சியில ஜாதி பேசுறாரு, மதம் பேசுறாரு, ஆகவே இந்த தீர்மானத்தை ஏற்றுக்க கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சி தோற்கடிச்சது. தோற்கடிச்ச உடனேதான் பெரியார் மாநாட்டை விட்டே வெளியே வந்தாரு. இனி என்னுடைய கொள்கை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காங்கிரஸையும் காந்தியையும் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு மாநாட்டு பந்தல்ல இருந்து வெளியே வந்தார் பெரியார். காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து அதுக்கப்புறம் மக்கள் போராட்டங்கள் நிறைய, இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், வரிசையான போராட்டங்கள் எல்லாமே நடந்தது. வரிசையான போராட்டங்கள் இந்தியா சுதந்திரம் நடந்துச்சு. இதுக்கடையில் இந்தியா சுதந்திரம் அதை துக்க நாளுங்கிறார். ஏன்னா துக்க நாள் ஏன் பெரியார் சொல்றாருன்னு கேட்டா, வெள்ளக்காரன் வரலன்னா நமக்கு இந்த உரிமைகள்லாம் கிடைச்சிருக்காது. இன்னும் நம்ம மன்னர் ஆட்சிப்படி, அவனுடைய மனுஸ்மிருதி ஆட்சிப்படி, அவனுடைய வேத ஆகமகால ஆட்சிப்படி இருக்க வேண்டிய நிலம் வந்திருக்கும். அவன் தான் கல்வி கொடுத்தான். மெக்காலே தான் கல்வி கொடுத்தாரு. மெக்காலே கல்வி கொடுக்கிறத இன்னைக்கு பிஜேபி காரன் வேணாங்கிறான், மெக்காலே முட்டாளுங்கிறான். அந்த மெக்காலே தான் என்ன, மெக்காலே பார்க்கிறாரு, ஒரு சாரார் மட்டும் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் பூரா பூநூல் போட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறான். அவன் படிக்கிற வேத ஆகம விதிகளை படிச்சுட்டு இருக்கிறான். அந்த கல்வியை படிச்சுட்டு இருக்கிறான். எங்கள் முன்னோர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வர்ணாசிரம தர்மத்தை சொல்லி கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். மீதி இருக்க பிள்ளைகளை வீதியில விளையாண்டுட்டு இருக்கு. இது என்ன கொடுமை, இந்த பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். மெக்காலையை கொண்டு வந்தது அதுதான் 34 சுதந்திரத்துக்கு முன்னாடி. இதையெல்லாம் கொண்டு வந்து மெக்காலாவை கொண்டு வர்றான். மெக்காலாவை கொண்டு வந்து இந்த சமுதாய சீர்திருத்தத்துக்கான பள்ளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றப்ப எதன் மூலம் சொல்லிக் கொடுக்கணும். தமிழே தெரியாது, தமிழை எழுத படிக்க தெரியாது. இங்க எப்படி தமிழ் தெரியாதோ ஆந்திராவில் இருக்கிறவங்க தெலுங்கு தெரியாது, பேசுவான், படிக்க தெரியாது, எழுத தெரியாது. நம்ம எல்லாம் பெருமை பேசுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்தாரு, திருக்குறள் 1330 கொடுத்துட்டாரு, அது இன்னைக்கு உலக பொதுமறையா இருக்கு அப்படின்லாம் பேசுறோம். ஆனா இருந்துச்சு. மற்ற நூல்கள் எத்தனையோ நூல்கள் இருந்துச்சு, வரிசை எத்தனை. அதுக்கப்புறம் தெய்வ இலக்கியங்கள், அந்த இலக்கியம், இந்த இலக்கியம் எல்லாமே வந்துச்சு. எல்லா நூல்களுமே இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு இடையில கல்வி எங்க போச்சு? இதெல்லாம் கல்வி எங்க போச்சு? ஆக இதை யோசிக்கிறான் யாரு? மெக்காலே யோசிக்கிறான். ஆக எல்லா மக்களும் அறிவா பேசுறான், நல்லா பேசுறான், நல்லபடியா இருக்கிறான். ஆனா படிக்க தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு எதன் மூலம் கல்வி கொடுக்கணும்ன்றதுதான். ஆக தன்னுடைய தாய்மொழியின் மூலம், இங்கிலீஷ் மூலம் சொல்லிக் கொடுப்போம் தமிழ, ஆங்கிலத்தின் மூலம் தமிழை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் அவன் தாய்மொழி தமிழை சொல்லிக் கொடுத்தான். அவன் கொண்டு வந்ததுதான் தாய்மொழி தமிழ், தொடர்பு மொழி இங்கிலீஷ், அப்புறம் கணக்கு, வரலாறு, அறிவியல், புவியியல், சமூகவியல் இப்படின்னு சொல்லி அவன் நாட்டை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், பூமியை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், வரலாறை சொல்லிக் கொடுக்கணும். இத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்தவன் மெக்காலே. தாய்மொழி தனியா தமிழ் படிக்கணும், தமிழை மட்டுமே தனியா படிக்கணும். அது தமிழை படிச்சுட்டாதான் மற்ற புத்தகங்கள் படிக்கும் போது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக உலகம் பொதுமொழியா இருக்கக்கூடிய ஆங்கிலம், ஆக தமிழை படிச்சுக்கிட்டோம்னா ஆங்கிலம் படிச்சுக்கலாம். ஆக ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற செய்திகளை கொண்டு வந்தவர் மெக்காலே தான். ஆக இது போன்ற திட்டங்களை எல்லாம் பெரியார் ஆதரிக்கிறாரு. தொடர்ந்து அதற்கான காரியங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம், இங்கமே மொழியை திணிக்கிற, இந்தி மொழி திணிக்கிறேன்னு சொல்லி 38 மிகப்பெரிய போராட்டம் திருச்சியில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் திருச்சியில் ஆரம்பிச்சு அது அப்படியே தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை அப்படியே போய் சென்னை கடற்கரையை போய் அடைஞ்ச பொழுதுதான் அங்க சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகளார்லாம் அந்த வரவேற்பு படையை கூப்பிடும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். கூடி இந்திய எதிர்ப்புக்கான போர் முரசை கட்டினார்கள். அதுலதான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற முழக்கத்தை பெரியார் வைக்கிறார். இனி இவன் கூட இருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற முழக்கத்தை பெரியார் வைக்கிறாரு. இதற்கிடையே நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடையும் போது துக்க நாளுங்கிறார் பெரியாரு. அதற்கான காரணங்களை எல்லாம் சொல்றாரு. நீ விட்டு போயிட்டீங்கன்னா, வெள்ளக்காரை விட்டுட்டு போனீங்கன்னா கொள்ளக்காரை வந்துடுவான், எங்களை மீண்டும் அடிமையாக்க பார்க்கான், ஜாதியின் பேரை சொல்லி, மதத்தின் பேரை சொல்லி அடிமையாக்குவான். அந்த காரணத்தை எல்லாம் பெரியார் காரணம் சொல்றாரு. இந்த சுடுதலை பெற்றதுக்கு அப்புறம் தான் காந்தியார்
காந்தியை நம்ம பேசணும். காந்தியார் 47 சுதந்திரம் யாருக்கு கொடுக்கலாங்கும் போது பட்டேலாவும் விட்டுறாங்க. நேரு பார்த்தாரு, நேரு பகுத்தறிவாதி, அவன் பாப்பானா இருந்தாலும் யோக்கியமானவனா இருக்கிறான், அவனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி நேருவை கொண்டாந்து கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. 47 ஆகஸ்ட் சுதந்திரம் நமக்கு. 48 30ஆம் தேதி ஜனவரி மாதம் காந்தியை கொண்டுட்டான். சுதந்திரம் வாங்கி 5 மாசத்துல காந்தியை கொண்டுட்டான். ஆக காந்தி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவாரே தவிர சாத்வீக முறையில, அமைதியான வழியில, அகிம்சை வழியில போராடி இருக்கிறாரே தவிர ஒரு கல்லெடுத்து போட்டோ, ஒரு குண்டு வீசியோ, ஒரு கலகம் பண்ணியோ போராடின வரலாறு கிடையாது. அப்ப அமைதியான காந்தி, அந்த அமைதியான காந்தி 48 சுதந்திரம் வாங்கி 5 மாசத்துல ஜனவரி 30 கொண்டுட்டான். யாரு கொண்டா? கோட்சே கொண்டான். கோட்சே கொண்டான். ஏன் கொண்டான் காந்தியை கொல்ல வேண்டிய அவசியம் RSSக்கு என்ன வந்தது? கோட்சே ஏன் சொன்னா? அது கோட்சே கொல்லும் போதும் கையில நாதராம் கோட்சே பச்சை குத்தாம இஸ்மாயில்ன்ற பேர் குத்திட்டு முஸ்லீம் வேகத்துல போய் கொண்டான். என்ன காரணம்? காந்தி என்ன பண்ணாரு? 47 நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், நமக்கு வெள்ளைக்காரனுடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. வெள்ளைக்காரனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னாடி நம்ம நாட்டுல சாதிய பாகுபாடுகள் நிறைய இருக்கு, நமக்குள்ள ஏற்றந்தாழ்வுகள் நிறைய இருக்கு, இன்னும் பல்லூவர சக்கலேன் அப்படின்ற தோற்றங்கள் இருக்கு, பார்ப்பான்ற போன்ற உயர்குடிகள்லாம் இருக்கு. ஆக இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும். இதுவரைக்கும் நான் வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்து பேசி வந்தது உண்மைதான். வர்ணாசிரம தர்மம் என்பது இங்க இருக்கக்கூடிய சாதிய பாகுபாட்டை காப்பாற்றுவதுதான். இதை பேசி வந்தது உண்மைதான். ஆனால் சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலும் இந்த மக்கள் இப்படி இருக்கக்கூடாது. சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலும் இந்த மக்கள் இப்படி இருக்கக்கூடாது. ஆகவே சாதி கொடுமைகளுக்கு எதிராக, வர்ணாச்சர கொடுமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவதுதான் என்னுடைய வேலை. என்ன சொல்றாரு காந்தி? வர்ணாச்சர கொடுமைகளுக்கு எதிராகவும் சாதி கொடுமைகளுக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றந்தாழ்வுகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பேன் அப்படின்றார். அவர் ராம பக்தர், எப்ப பார்த்தாலும் ராம பக்தர் ராம பக்தரையே பாடிட்டு இருப்பாரு. ராமனை பத்தி பாடுறதான் அவருடைய வேலை. அவர் பெரிய ராம பக்தர் தான். அவரு பாடுவார், ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம்னு பாடிட்டு இருந்தார் சுதந்திரத்துக்கு முன்னாடி. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் அப்படின்னு பின்னாடி கேரே ராம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வர்ணாசிரம கொள்கையிலிருந்து மாறுபடுற போது என்ன சொன்னாரு? இதே ஒரு காந்தி என்ன சொன்னாரு? கரி ஈஸ்வர அல்லா தேரை நாம் அப்படின்னு பாடின உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? ஈஸ்வர அல்லா தேரை நாம்னு சொல்றாரு. ஆக ஈஸ்வரன் அல்லா கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்க்கிறாரு, இவனை விட்டு வச்சா இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் நாதராம் கோட்சே இவரு ராம் ராம் ராம்னு சுட்டவனும் ராம் தான் சுட்டான், ராம் தான் சேர்த்தான். எவரோ ராம்னு சுட்டான், இவன் சுட்டான். என்ன சொல்லி சுட்டான்? ராம்னு படக்கு சுட்டுட்டான். அவரு வயிற்ற பிடிச்சுக்கிட்டு ராம்னு செத்துக்கிட்டார். சுட்டவனும் ராம்னா செத்தவரும் ராம்னா என்னன்னா இவன் சுட்டாராம் அவன் செத்தாராம்னு வேலையை முடிச்சுட்டான். என்னாச்சு காந்தி கொலை வழக்கு? இன்னைக்கு வரைக்கும் இல்லையே. ஆனா அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், காந்தியை ஏன் கொன்னேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டான். நாங்க இப்படி எல்லாம் செஞ்சோம். 2-3 முறை தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனா இப்ப இந்த மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்டே நாதராம் கோட்சேவுடைய ஸ்டேட்மெண்டே நீதிமன்றத்துல வாசிச்சான். ஆக பெரியாரை காந்தியே சுட்டு கொண்டுட்டான். காந்தி செத்த உடனே பெரியார் சொல்றாரு, காந்தி நாடுன்னு பேர் வைங்க, இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைங்க. ஏன்னா நான் காந்தி எதிர்த்த காலம்லாம் உண்மை. காந்தி வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிச்சாரு, அப்பெல்லாம் நான் எதிர்த்தது உண்மைதான். இப்ப மனம் மாறி வரும் பொழுது சுட்டு கொண்டுட்டான். ஆகவே இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைங்க. அதுக்கப்புறம் கேட்டான், ஐயா இப்படிப்பட்ட புகழ்பெற்ற காந்தியவே சுட்டு கொண்டுட்டாங்களே, இப்படிப்பட்ட புகழ்பெற்ற காந்தியவே கொண்டுட்டாங்களே, நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வராதா? நீங்க தற்காத்து கொள்ள முடியாதா? தற்காத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னு சிரிச்சுக்கிட்டே காந்தி பெரியார் சொன்னாரு, காந்தி ஆருக்கான எதிரி என்பதை, நமக்கான எதிரி யார் என்பதை காந்தி
இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லாம விட்டுட்டு போயிட்டாரு, சொல்ல மறந்துட்டாரு. ஆனா நான் சொல்லியிருக்கேன், என் இனத்துக்கு ஆனா எதிரி பார்ப்பான் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒண்ணுன்னா எந்த அக்ராகரமும் தமிழ்நாட்டுல இருக்காது, எனக்கு முன்னாடி அங்க போற குறுக்கி போயிருவாங்க. என்ன சொன்னாரு? எனக்கு முன்னாடி அவங்கள பூரா குலுக்கி அனுப்பிடுவாங்க என் கலைஞர் படை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படி எல்லாம் பெரியார் நமக்காக பாடுபட்டார். ஆக இந்த பெரியார் தான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறார். ஆக பெரியார் இல்லைன்னா என்ன? பெரியார் இல்லைன்னு என்ன நினைக்கிறோம்? பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்? கடவுள் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆக கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒரு கொள்கையா? அது கும்புறது கும்பிடாது, அது அவங்க விருப்பம். ஆக பெரியார் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய சமுதாயத்திற்கு தந்தை பெரியார் பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் என்ன பாதிப்பை பெரியார் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது ஒண்ணு. ஆக நம்முடைய வாழ்க்கையில 3 நிலை உண்டு. ஒண்ணு குடும்ப வாழ்க்கை, அது கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி, அப்பா அம்மாவோட இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளை குட்டியோட இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கை. ஆக குடும்ப வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பெரியார் தேவைப்படுகிறார். அடுத்து தொழில் வாழ்க்கை, தொழில் பண்றோம், வேலைக்கு போகலாம், ஒரு கூலி வேலை செய்யலாம், என்னமோ வேலைக்கு போறோம், பொருளீட்டுறோம், சாப்பிட்றோம், இது ஒரு மாதிரி வாழ்க்கை. அடுத்து அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கை என்பது இன்னைக்கு பலதரப்பட்டவர் இருக்கு. பொது வாழ்க்கையில எல்லாரும் பொது வாழ்க்கை சொல்லலாம். இப்ப நான் இருக்கேன்னா நம்ம பொது வாழ்க்கை தான், நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் இருக்காங்கன்னா பொது வாழ்க்கை தான், இப்ப அம்மா அவங்க இருக்காங்கன்னா அவங்க இருக்கிறது பொது வாழ்க்கை தான். எல்லாருமே அவங்க இயக்கத்துல இருந்து பார்க்கும்போது, அவங்க நிலையில இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் பொது வாழ்க்கை தான். ஆக இந்த பொது வாழ்க்கைக்கு தந்தை பெரியார் என்ன செய்திருக்கிறார், குடும்ப வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறார். ஆக இப்படி எல்லாம் பெரியார் என்ன செய்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக குடும்ப வாழ்க்கை என்பது தொல்காப்பியத்துல தான் நினைக்கிறேன் ஒரு பாட்டு வரும், குறுந்தொகையா, யாயும் யாராகியரோ எந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பெயர் இருப்போர் அன்புடையதாம் நெஞ்சம் கலந்தனவே முடியும். செம்புல பெயர் போல அன்புடையதாம் நெஞ்சம் கலந்தனவே அப்படின்னு. யாயும் நீயும் நானும் யாரோ, நியாயும் ஒன்ன பெத்தவங்களும் என்ன பெத்தவங்களும் யாரோ, அந்த பாட்டை தான் நீ யாரோ நானாரோ, என்ன பெத்தவங்க யாரோ ஒன்ன பெத்தவங்க யாரோ. ஆனா இன்னைக்கு நம்ம செம்புல பெயல் நீர் போல சாதாரணம்ல இல்ல. அப்ப நீர், மழை நீர், செம்புல பெயல் நீர், மழை தண்ணி. அந்த மழை தண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி மண்ணுல மணல்ல இருந்துச்சுன்னா அது அப்படியே தேங்கி ஓடி போயிடும். களிமண்ல இருக்குன்னா அது குளம் கொட்டையாயிரும். களிமண்ல போட்டதுன்னா குளமாயிரும். கடற்கரை மணல் இந்த மாதிரி மணல்லாம் போட்டீங்கன்னா ஈரமாயிரும், தண்ணி வத்தி போயிடும். குளங்கள்ல பாத்தீங்கன்னா களிமண் இருக்கும், அந்த களிமண்ல நீர் தேங்கிக்கும். அதனாலதான் நம்ம ஆளுகள்லாம் கண்டுபிடிச்சான், இந்த தண்ணியை மோந்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மண் தேவை, அது களிமண் அப்படின்னு. களிமண்ணை குளத்துல இருந்து மண் எடுத்து கொண்டு வந்து பானையா செஞ்சு சட்டியா செஞ்சு தண்ணியை தூக்கி கொண்டு நம்ம வச்சுக்கிட்டோம். இது ஆக செம்மண் இருக்கு பாத்தீங்களா, அந்த செம்மண்ல பேஞ்சதுன்னா மழை பெஞ்சதுன்னா மண்ணும் தண்ணி கலந்து ஓடும், உடனே கலந்து ஓடிடும். இது மாதிரி நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே குறுந்தொகையில பாட்டு இருக்கு. இத பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கல்யாணம் பண்றீங்க, இதுல என்ன கொடுமை அப்படின்னா சாதிகள் படிநிலை நிறைய, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, மேல் சாதி, கீழ் சாதி அப்படின்னு நிறைய ஜாதிகள்லாம் வச்சிருக்கிறான். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, தாழ்ந்த ஜாதிக்குள்ளேயே ஒரு ஜாதி இருக்கும். தாழ்ந்த ஜாதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாழ்ந்த ஜாதிக்குள்ளேயே ஒரு ஜாதி வச்சிருப்பான். அது என்ன ஜாதினா அது பொஞ்சாதி. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் வீதியில போறான்னா அவன் தலித்துறான், மோசமான தலித்துறான், தொடக்கூடாதா அப்படின்னு சொல்றோம். அவன் ஒருத்தையும் அடிமையா வச்சிருப்பான். அது யாரை வச்சிருப்பான்னா அவன் பொண்டாட்டி பொஞ்சாதியை வச்சிருப்பான். இதை பெரியார் கண்டிக்கிறார், பொண்டாட்டியை கண்டிக்கிறார். அப்ப பெண்களுக்கான விடுதலை வேணும். பெரியாருடைய போராட்டங்கள் எல்லாமே பெண் விடுதலை ஒட்டியே வரிசையா வரும். ஆக பெண் விடுதலை ஒட்டி வரும்போது விடுதலை வேணும். அப்ப நிறைய பேர் பாருங்க, இப்ப இருக்கு நம்ம எல்லாம் இந்த வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பிள்ளை வயசுக்கு வர வரைக்கும் சின்ன பிள்ளை ஓடி ஆடும் விளையாடும் பாடும். ஆனா வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க அப்பாக்காரனுக்கு வர்ற மனசு கவலை இருக்கு,
சொத்தை இழந்தவன் கூட கவலைப்பட மாட்டான். இது ஆத்தா ஒருத்தருக்கு பிடிச்சு கொடுத்துட்டோம்னா வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு என்ன கவலைன்னா ஏன் காலத்துல அப்ப என்னமோ நாளைக்கு சாக போற மாதிரி ஏன் காலத்துல இதை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டோம்னா நிம்மதியா போயிருமா. என்ன பிடிச்சு கொடுக்குறதுக்கு நான் கன்னிக்குட்டியா இல்ல காடையா இல்ல புறாவா? ஆனா பெருமையா சொல்லுவாங்க இதை பிடிச்சு கொடுத்துடணும் அப்படிம்பாங்க. எப்படி பிடிச்சு கொடுப்ப? யாருக்கோ அந்த மாப்பிள்ளையா பாக்குறேன், அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன், ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிச்சு கொடுப்பான். அதை பிடிச்சு கொடுக்குறப்ப 20-22 வருஷமா நம்ம வீட்டுல இருந்த பிள்ளை இன்னொருத்த வீட்டுக்கு கைப்பிடிச்சு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டான். 5 ஏக்கர் நிலம் இருந்தா என் மகளுக்கு 2.5 ஏக்கர் யாராவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. மகனுக்கு வச்சுக்குவாங்க. ஏன்னா ஆஸ்தி கொல்லி போடுறவன். இன்னைக்கு கொல்லி போடுறதுல ஆள் தேவையில்லை, பாஸ்மேன் போட்டாங்க, மாசம் 5,000 கொடுத்து சம்பளம் போட்டாங்க. ஆனா அன்னைக்கு பெண்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு தோடு, ஒரு மூக்குத்தி, முடிஞ்சா ஒரு செயின், இல்லைன்னா அவன் கட்டுற மஞ்சள் கயிறு, காலில் கொலுசு, பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்து ஒரு தகர பெட்டி, ஒரு பவானி தமுக்காலம், மேல ஒரு பாயை கொடுத்து கழுத்துல கட்டி விட்டு போயிட்டு வா மணமகளே போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுதானே நடந்தது. இதுதானே அந்த பணியார கூட விட்டுட்டீங்க. பணியார கூட 2ஆம் நாள் போகணும். பிள்ளை என்ன சாப்பிடுன்னு வச்சுட்டு அது மறுவீடு. இன்னைக்கு எல்லாம் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அன்னைக்கு இதை கொடுத்து விட்டுருவாங்க. கொடுத்து விட்டுட்டு அது அழுக வேற. பார்த்து வாழ்மா, பார்த்து இருந்துக்குமா அப்படிமா. கட்டிக்கு போறப்ப கொடுப்பான். ஆனா இது 1929 செங்கல்பட்டு மாநாட்டுல தந்தை பெரியார் தீர்மானம் போட்டாரு, அப்பன் சொத்திலும் பெண்களுக்கு சமபங்கு கொடுக்கணும். எப்ப போட்டாரு? 29. 89 கலைஞர் சட்டமாக்குனாரு. இப்ப 2021 உச்ச நீதிமன்றம் சரிதான் சொல்லிட்டான், ஏத்துக்கிட்டான். அப்ப எத்தனை வருஷம்? 100 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்ப 25னா 29, 95 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் ஆசைப்பட்டார் பெண்களுக்கு சுற்றுரிமை வேணும். ஆக இந்த போற பெண்களை பாருங்க, அவங்க எப்படி நடத்துவாங்க? பொண்ணு வீட்டுக்காரர் எப்படி நடத்து, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எப்படி நடத்துவாங்கன்னா ஒரு வேலைக்காரியாக பயன்படுத்திட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம பிள்ளைய படிச்சிருச்சுங்க, இந்த சமுதாயம் படிச்சிருச்சுங்க. அதனால எவனுக்கு அடங்கி போகாது. மாமியா ஒன்று சொன்னானாக்கா, சும்மா இரு, நானும் படிச்சிருக்கேன், நானும் ஐடியில வேலை பார்க்குறேன், நானும் 50,000 சம்பளம் வாங்குறேன், உன் மகன் சம்பாதிக்கிற காசை வச்சு நான் பிழைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. டேய் வா, உங்க அம்மா அப்படிலாம் பேசுது, நாளைக்கு தனி வீடு. இன்னைக்கு நடக்குது இல்ல? ஆமா, இன்னைக்கு நடக்குது இல்ல? ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. அப்ப கட்டில புருஷனை நம்பியேதான் வாழணும். கட்டில புருஷன் போன உடனே கண்ணே மணியேன்னு கொஞ்சுவான். போயிட்டு வந்தானாக்க ஒரு 2 பொரியலை உருண்டை வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா அம்மா. அப்புறம் கொஞ்சம் நாள் போகும், அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுவான். அப்புறம் 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆன உடனே என்ன நீ தூங்கிக்கிட்டே இருக்கியா, எந்திரியே அப்படிமா. அப்புறம் 10 மாசம், அப்புறம் குழந்தை பிறந்திருக்கேன். இதுக்கடையில் அந்த பெண்களுக்கு என்ன பேச்சு வாங்கணும். என்ன பேச்சு? கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆச்சா, என்ன ஒரு பூச்சி கூட இல்லையாமல, புழு பூச்சி கூட இல்லையாமல. யாரு? பொம்பளைய பேசிக்கிறது.